வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. 2 வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த கணவருடைய அப்பா அம்மா வரேன் அப்படின்ட்டு லெட்டர் போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக அவங்க வந்தாங்கன்னா ஒரு 2 மாதம் தங்கிட்டு தான் போவாங்க. அதுமாதிரி வந்தாங்க. சரி, இன்னும் உடனே கணவன் மனைவியும் சரி, அவங்க பெரியவங்க வராங்க, அவங்க அப்பா அம்மா வராங்க, அதனால் நம்ம இந்த மாதம் கொஞ்சம் செலவு கூடுதலாக இருக்கும், அதுக்கு தகுந்தால பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. செலவு எவ்வளோ ஆகாமல் அதுக்கு பட்ஜெட்டை ஒதுக்குனாங்க. பட் அவங்க வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லா இதையும் குடும்ப பொறுப்பை அப்பா அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. நல்லா இதாக இருந்தது. 2 மாதம் கழித்து இது பண்ணுறாங்க. பார்த்துட்டு ஹோட்டல் போகிறாங்க. ஒரு நாள் 2 மாதம் கழிச்சதுக்கப்புறம் ஹோட்டல் போகிறாங்க. ஹோட்டல் போனதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் இருக்கிறவர் சர்வர் என்ன சார் 2 மாதமாக காணோம் அவங்கள அப்படின்னு அவங்க சொன்னார். அப்புறமா அப்போ தான் ஒரு யோசனை அது, ஆமாம் 2 மாதம் நம்ம வர இல்லை. ஏன்னா அவங்க அம்மா சமைச்சு நல்ல சாப்பாடு, நல்லா அற்புதமான சாப்பாடு போட்டதுனால அவருக்கு வெளியில் போய் சாப்பிட்ணுன்ற எண்ணமே தோணலை. சாப்பாடு அப்பா காய்கறியெல்லாம் பார்த்து வாங்கினதுனால காய்கறிகள் வீணாக போகல. விலை கூடும்போது தக்காளி விலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் அம்மா எலுமிச்சம்பழத்தை வச்சு ரசம் வச்சு அதை மேனேஜ் பண்ணாங்க. இது மாதிரி ஒவ்வொரு செலவுகளையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. முக்கியமாக சாப்பாடு எதுவுமே வேஸ்ட்டே ஆகலை. ருசியாக சமைச்சதுனால இது பண்ணாங்க. ஆரோக்கியமாக இருந்தது. அந்த மாதங்களில் யாருக்கும் உடம்புக்கு சரியில்லை, வயிற்று பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஜுரம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இல்லை. அந்த செலவு மிச்சமாச்சு. காய்கறிகள் எக்ஸ்ட்ரா ஆகணும்னு நினச்சாங்க, காய்கறி எக்ஸ்ட்ரா ஆகலை. அதுமாதிரி கணவர் அந்த பசங்களை ஸ்கூலுக்கு இட்டு வரதுக்கு ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் கொஞ்சம் முன்னாடி போய் லேட்டாக வர மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்பா அம்மாவே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. இதுமாதிரி இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ அதுமாதிரி மின்சாரம் செலவும் கம்மியாகிடுது. மற்ற நாளில் ஏன்னா தேவையில்லாத லைட்டு ஃபேனு அதெல்லாம் அவங்க நிறுத்திட்டாங்க. தாத்தா பாட்டி பேர குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுனால அவங்க சினிமா தியேட்டருக்கு போகணுன்ற அவசியம் இல்லாமல் போயிடுது. பீச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. இல்லை மாலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ இந்த செலவெல்லாம் மிச்சமாகிடுது. சாப்பாட்டுக்காக கொஞ்சம் அரிசி பருப்பு இதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சே தவிர அதை அதோட பல மடங்கு என்டர்டெயின்மெண்ட் காஸ்ட்டை குறைச்சிடுது. அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. இப்போ அப்பா அம்மா 2 பேர் வந்ததுனால அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பொருளாதார இழப்பு கிடையாது. எல்லா விதமே பொருளாதாரம் மிச்சம்தான் பட்டுது. அதில் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுன்னா, ஒரு பெரியவங்க வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் எல்லா விதத்தையும் நமக்கு நன்மை. தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அனாவசியமான செலவுகளை. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்குண்டான ஃபுட்டு. இப்போ குழந்தைங்க சாப்பாடு வீட்டில் அம்மா செய்கிறது சரியாக இல்லைன்னா உடனே ஹோட்டலுக்கு போகலாம், அப்படி வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அதனால் கெட்ட விளைவுகள் வயிறுக்கு தான் சில கெடுதல் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய அடிட்டிவ்ஸ் தான் போட்டு சமையல் பண்ணுறாங்க, அதெல்லாம் கெட்டதெல்லாம் இருக்கும். இது மாதிரி எல்லா செலவுகளுமே குறைஞ்சி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு நிலை வந்தது. அதனால் வாழ்க்கையில் பெற்றோர்களை வைத்து நாம் அவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் செலவுகள் குறையும், சந்தோஷமும் நிறையும் என்பதுதான் கதை சுருக்கம். நன்றி, வணக்கம்.